தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். நாடாளுமன்றத்திலே கேள்வி 1930, அதுவும் குறிப்பாக சிஜிஎச்எஸ்னுடைய சந்தாதாரர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே பணம் இல்லாமல், எந்த பணமும் செலுத்திடாமல் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் என்ன செய்து தரப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பியதற்கு 2/8/2024 அன்று நாடாளுமன்றத்திலே பதில் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிஜிஎச்எஸும் மற்றும் அதனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் ஒரு மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஓய்வூதியதாரர்கள் எந்த விதமான பணமும் செலுத்திடாமல் அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறலாம். ஏதேனும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், அவ்வாறு பணம் செலுத்தி அவர்கள் சிகிச்சை பெற வேண்டிய நிர்பந்தம் என்று இருந்தால், அவர்கள் இமெயில் மூலமாக அல்லது பென்ஷனர்ஸ் கிரீவன்ஸ் போர்ட்டல் மூலமாக அல்லது ஏடிசிஜிஎச்எஸ் மூலமாக அவர்கள் தங்களுடைய குறைகளை சொன்னால் உடனடியாக அவைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதே போன்று மருத்துவமனையிலே ஆகக்கூடிய அந்த பில்களை உடனுக்குடன் பட்டுவாடா ஆகாததனால்தான் பல இடங்களிலே மருத்துவ சிகிச்சையிலே சுணக்கம் இருப்பது என்ற காரணத்தினால் செப்டம்பர் 2023 சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய இன்சார்ஜ் அவர்கள் அத்தனை பேருமே, அதாவது 346 என்கின்ற எண்ணிக்கையிலே அவர்கள் அத்தனை பேருமே இனி பில்களை சாங்ஷன் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வரை மருத்துவமனைக்கு பட்டுவாடா செய்வதற்கான காலதாமதம் என்பது 5 முதல் 6 மாதம் என ஆன காலதாமதமானது இனி 20 அல்லது 25 நாட்களுக்குள்ளாக உரிய பணம் மருத்துவமனைக்கு சென்றடையும். அதே போன்று சிஜிஎச்எஸ்னுடைய பேக்கேஜ் ரேட் என்பதும் குறைவாக இருப்பதும் கூட மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதிலே சில பிரச்சனைகளை ஓய்வூதியர்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இதற்காகவும் ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று அந்த மருத்துவமனையினுடைய அதிகாரிகள் அவ்வப்பொழுது ஜோனல் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கை நடத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.